உங்ககிட்ட இருக்கிற ஸ்பர்ஷ் பிடிஓ கரெக்டா இருக்கா இல்ல அதை எப்படி சரி பார்க்கறது? ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற சர்வீஸ் டீடைல்ஸ், அதுல என்னவெல்லாம் டீடைல்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரெஜிமெண்டல் நம்பர், உங்களுடைய சர்வீஸ் நம்பர், ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி எதுல இருந்து நீங்க ரிட்டையர் இருந்தா கூட உங்களுடைய நம்பர் அதுல சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி ரேங்க் உங்களுடைய இது கரெக்டா அப்டேட் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். குரூப் XYZ அதுல எந்த குரூப்போ உங்களது அது கரெக்டா இருக்கா. அதே மாதிரி உங்களுடைய ரெக்கார்ட் ஆபீஸ் அங்க இருக்கும். கீழே நான் குவாலிஃபைங் சர்வீஸ் இதைத்தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். டூரிங் த சர்வீஸ்ல நீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, AWL OS ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். அது ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி சரி செய்து கொள்ளலாம். டோட்டலா நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் ஃபுல்லா உங்களுடைய டோட்டல் சர்வீஸ் எவ்வளவு இருக்குன்னு அதுல போட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஃபுல் சர்வீஸ்ல இருந்து அந்த நான் குவாலிஃபைங் சர்வீஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெட் குவாலிஃபைங் சர்வீஸ் போட்டிருப்பாங்க. டிசிப்ளினரி ஆக்ஷன் பெண்டிங்ல உங்களுக்கு அந்த அட் டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ்ல ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் பெண்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ட்ரேடு உங்களுக்கு போட்டிருக்கோம். மேக்சிமம் ட்ரேடு ஜேசிஎஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுல மேக்சிமம் இருக்காது. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேம்ங்கிற காலம் தான் அதிகமா பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டீங்கன்னா சில பேர் அதாவது இப்ப இருக்கிறது உங்களுடைய இன்சில் எங்க இருக்கு, முன்னாடி இருக்கா இல்லை பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத சரியா பார்க்கணும். சில பேர் அதாவது ஏர்லியரா வந்தவங்க, அதாவது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி வந்தவங்க அவங்களுடைய ஃபாதர் நேம் ஃபுல்லாவே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு அதே மாதிரி மாற்றி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கறத தான் இதுல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபார்மல் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப எப்படிங்க இது எப்ப எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இங்க அப்டேட் ஆயிருக்குன்னா, ஒருவேளை நீங்க ஆர்மியில ஒரு மினிமம் இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதுக்கு உண்டான பெனிஃபிட் எதுவுமே நீங்க வாங்கல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால டிஎஸ்சில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த முன்னாடி இருக்கிற சர்வீஸையும் கணக்குல எடுத்துக்குவாங்க. அதை தான் ஃபார்மல் சர்வீஸ் நீங்க சொல்றாங்க. இல்ல டிஎஸ்சி சர்வீஸ்ல நீங்க எவ்வளவு நாள் இருக்கீங்களோ ரெண்டையும் குவாலிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு அப்டேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இல்ல அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் நீங்க கம்ப்ளீஷன் பண்ணிட்டு வந்தீங்களா, இல்ல கம்பாஷனேட் கோட்ல வந்தீங்களா, இல்ல மெடிக்கல்ல வந்தீங்களா அப்படிங்கறது அப்டேட் பண்ணிருக்கோம். அதையும் பாத்துக்கணும். அதுல லாஸ்டா நீங்க பாக்குறது கம்யூடேஷன் ரெக்கமெண்டட். நீங்க இப்ப வர்றவங்களுக்கு கம்யூடேஷன் வேணும்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டி வேணாம்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வாங்காத நபர்களோட இங்க வந்ததுக்கு அப்புறம் 1 இயர்க்குள்ள நீங்க திரும்ப கம்யூடேஷன் அப்டேட் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த காலத்தை பாத்துக்கணும். ஒருவேளை கம்யூடேஷன் வாங்கி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூடேஷன் அமௌண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, அது ரெக்கவரி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.